अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகர் இளமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஸ்ரீ பாதுகா சகஸ்திரம் என்ற பெயரிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை விதவிதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலேயும் நாத பத்ததி என்கிற இந்த 14வது பத்ததியிலே பாதுகையினுடைய ஓசையை பற்றி மட்டுமே பல விஷயங்களை தெரிவிக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 444வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமான் நடந்து செல்கிற பொழுதுதான் பாதுகையிலிருந்து ஓசை எழுகிறது. எம்பெருமான் சயனத்திலே எழுந்தொழி இருக்கிற பொழுது பாதுகையை வைத்து விட்டுத்தானே சயனிக்கிறான். அப்பொழுது பாதுகையிலிருந்து ஓசை எழுவதில்லை. அப்பொழுதும் கூட பாதுகை என்ன பண்ணுகிறது என்னால் ஒரு விதமாக அதை அனுபவிக்கிறார். ஸ்லோகத்தை சொல்லியே நாம் அது என்ன செய்கிறது என்று பார்ப்போம். நித்ய பிரபோத சுபகே புருஷே பரஸ்மின் நித்ராமுபேயுஷி ததேக விகாரசீலா மஞ்சுஸ்வனம் விஜகதி மணிபாதுகே த்வம் சம்வேஷமிச்சசி பரம் சரணாந்திகஸ்தா. அதாவது எம்பெருமான் எப்பொழுதும் அவன் எங்காவது சஞ்சரித்து கொண்டேதான் இருக்கிறான். எம்பெருமான் நித்ய பிரபோத சுபகே. நித்ய பிரபோத சுபகே என்னால் என்ன? எப்பொழுதும் எம்பெருமான் விழித்து கொண்டேதான் இருப்பான். அவன் அதாவது உலகத்தையும் ரட்சிக்க வேண்டும் என்கிறது அவனுடைய ஒரு காரியமாகினாலே, அது முக்கியமாக எல்லாருக்கும் நன்மை செய்ய வேணும் என்று அவன் அப்படியே இருக்கிறான் அல்லவா. எப்பொழுதும் ஞானத்தோடு கூடியவனாக அவன் இருக்கிறான். நான் நமக்கெல்லாம் எப்படின்னு கேட்டால், உறங்குகிற காலத்தில் ஞானம் நமக்கு அடைத்து விடுகிறது. அடைத்து விடுகிறது என்னால் என்ன? நாம் உறங்குகிற காலத்தில் கண்ணாலே எதையும் பார்க்க முடியாது, யாராவது கூப்பிட்டாலும் காதிலே விழாது என்று இந்திரியங்களெல்லாம் அடங்கித்தானே கிடக்கிறது. ஆனால் எப்பொழுதும் எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னு கேட்டா, நித்ய பிரபோத சுபகே புருஷே, எப்பொழுதும் ஞானத்தோடு கூடியவனாயே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் என்ன பண்ணுகிறான் என்னால், அப்படிப்பட்ட பரமாத்மாவான பரஸ்மின் புருஷே, அப்படிப்பட்ட எம்பெருமான் நித்ராமுபே, அவன் நித்திரையை அடைகிறான். நித்திரை என்னால் உண்மையாக அவன் உறங்கவில்லை. அதைத்தான் ஆழ்வார் அருளி செய்கிற பொழுது என்ன சொல்லுகிறார்? உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் என்று அழகாக நம்மாழ்வார் அருளி செய்கிறார். உறங்குவான் போல் யோகு செய்தா என்ன? உறங்குகிறா போலே இருக்கிறான், ஆனால் என்ன பண்ணுகிறான்? யோகத்திலே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். சில பேர் அப்படியே உட்கார்ந்து சிந்தனை பண்ணி கொண்டிருப்பார்கள், பார்த்தா தூங்குறா போல இருக்கும். ஆனால் அவர்கள் உறங்கவில்லை, ஏதோ யோசித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன யோசித்து கொண்டு? எம்பெருமான் எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறான் என்னால் ஜெகத் ரட்சணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். உலகத்தை எல்லாம் காப்பது, அதற்கு என்ன செய்வது என்று என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் பராசர பட்டரும் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே சொல்லுகிற பொழுது நித்ராசி ஜாகர்யா என்பர். நித்ராசி ஜாகர்யா என்னால் என்ன? உறங்குவது போலே விழித்திருக்கிறான் என்று அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதனால்தான் ஆழ்வார்கள் கூட
அந்த எம்பெருமானுடைய அந்த துயிலை பற்றி சொல்லுகிற பொழுது அரிதுயில் என்கிற சப்தத்தாலே சொல்லுவார்கள். அரிதுயில் என்னால் என்ன? அறிந்திருக்கிறான், ஞானத்தோடு கூடியவனாய் இருக்கக்கூடிய அவனுடைய துயில், துயில் போலே அது, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுகிறான் இந்த என்ன ததே எம்பெருமான் நித்திய பிரபோத சுகுபகே புருஷே பரஸ்மின் நித்ராம் உபேயுஷி சதி, அந்த எம்பெருமான் அப்படி உறங்குவது போல இருக்கிற பொழுது ததே கவிகாரசீலா, அவன் என்ன பண்ணுகிறானோ அதையே இந்த பாதுகையும் பண்ணுகிறது. என்ன பண்ணு எம்பெருமான், அது கீழே கூட ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாரோ இல்லையோ, எம்பெருமான் படுக்கையில் இருக்கிற பொழுது உலகத்தை எப்படி காப்பாற்றலாம்னு பாதுகை சிந்திக்கிறதுன்னு கீழே சொன்னார். அதனால்தான் மௌனமாக இருக்கிறதுன்னு இந்த முன் ஸ்லோகத்திலே சொன்னார். இப்போ இங்கேயும் கூட என்ன சொல்லுகிறார்னா ததே கவிகாரசீலா, அவர் என்ன பண்ணுகிறாரோ அதே மாதிரியான காரியத்தை தான் இந்த பாதுகையும் பண்ணுகிறது. அப்படிப்பட்டது. அப்படி பண்ணுகிற பொழுதோ என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, இது மஞ்சுஸ்வனம் விஜகதி, மஞ்சுஸ்வனம் விஜகதி மணிபாதுகேத்வம், நல்ல அந்த இனிமையான ஓசையை இப்பொழுது விட்டு விடுகிறது பாதுகை. எம்பெருமான் தன்னுடைய நடையை விட்டுவிட்டு நடப்பதை விட்டுவிட்டு சயனித்திருக்கிறான்னா, இந்த பாதுகை என்ன பண்ணுகிறதுன்னா தன்னுடைய ஓசையை விட்டுவிட்டு அமைதியாக இருக்கிறது. அப்பொழுது என்ன பண்ணுகிறதுன்னா சம்வேசமிச்சசி பரம் சரணாந்திகஸ்தா, எம்பெருமானுடைய சரணம் திருவடிகளுக்கு அந்திகஸ்தா பக்கத்திலேயே இருப்பவளாய் கொண்டு நீ என்ன பண்ணுகிறாய்னா பரம் சம்வேஷம் இச்சசி. ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம் இதற்கு. என்ன சொல்லலாம்னா, இதுவும் தூக்கத்தை விரும்புகிறார் போல இருக்கு. எம்பெருமான் உறங்குவான் போல் யோக செய்கிறான் அல்லவா, இந்த பாதுகையும் கூட அந்த உறங்குவான் போல் யோக செய்கிறது, இதுவும் உலகத்தை ரட்சிப்பதற்கு என்று அப்படியும் சொல்லலாம். அல்லது இன்னொன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, எம்பெருமான் இப்படி சயனித்திருக்கிற அழகை பாதுகை அந்த திருவடி பக்கத்திலேருந்தே இருந்து கொண்டு என்ன அழகா உறங்குகிறான் எம்பெருமான் என்று அதையே கவனித்து கொண்டிருக்கிறது, எந்த ஓசையும் பண்ணாமல். ஏன்னா ஒருத்தர் தூங்குகிறார் என்னால் பக்கத்தில் நிற்பவர்கள் ஓசை பண்ணக்கூடாது. ஓசை பண்ணினா அவளுடைய தூக்கம் கலைஞ்சு போயிடும். இங்கே எம்பெருமான் தூங்கவில்லை என்னாலும் கூட அவனுடைய அந்த ஜெகத்ரட்சண சிந்தையும் கலையக்கூடாது அல்லவா. அதனால பாதுகை என்ன பண்றதான், இதுவும் மௌனமாக இருந்து கொண்டு அவனை அப்படியே சேவித்துக் கொண்டிருக்கிறது, அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று அப்படியும் பொருள் கொள்ளும்படியாக இந்த ஸ்லோகத்தில் நாம் அற்புதமான அர்த்தங்களை கொள்ளலாம். அடுத்தபடியாக 445வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், சஞ்சாரத்தை பண்ணுகிறான். அப்படி சஞ்சாரம் பண்ணுகிற பொழுது என்ன பண்ணுகிறான்னா, எம்பெருமான் பாதுகையிலேருந்து ஓசை எழுகிறது. அவன் சஞ்சாரம் பண்ணாமல் ஒரு நிமிஷம் நிறுத்தினான்னா பாதுகையில் ஓசையும் நின்று போகிறது. ஓசை நின்று போயிடுச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு கேட்டால், எல்லாரும் உலக பேசுகிறவர்கள், அதாவது எம்பெருமான் திருவரங்கம் பெரிய கோயிலில் நடையழகுன்னு சொல்லுவாள். அப்படி எழுந்துள்ள பொழுது எல்லாரும் ஓசை பண்ணாமல் அந்த எம்பெருமானுடைய நடையை சேவிச்சுருப்பாளாம். ஒரு நிமிஷம் எம்பெருமான் நடையை நிறுத்திட்டான்னா ஆஹா ஆஹா என்னமா நடை என்று எல்லாரும் சத்தம் பண்ணுவா. அது என்ன அழகா சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகத்துல பாதுகையினுடைய ஓசை இருக்கிற பொழுது எல்லாரும் ஓசை அடங்கி கிடக்கிறார்கள், பாதுகை ஓசையை நிறுத்தித்துன்னா மற்றவர்கள் சப்தத்தை பண்ணுகிறார்கள் என்பது போல ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக அனுபவிக்கிறார். லாஸ்யம் விகாய கிமபி ஸ்திதமாஶ்ரயந்தி ரங்கேஸ்வரேண சகிதா மணிமண்டபேஷு மஞ்சுஸ்வனேஷு விரதேஷ்வபி விஸ்வமேதத் மௌனேன ஹந்த பவதி முகரீகரோதி. லாஸ்யம் விகாய, லாஸ்யம் என்னால் எம்பெருமான் நடந்து செல்லுகிற அந்த நடை இருக்கிறதே, அது ஒரு நாட்டியம் போல இருக்கிறது. நாட்டியத்திலே பல வகை உண்டு. முன்னால ஒரு இடத்துல, அது முன்னால வேற ஒரு இடத்துல அதை தாண்டவம் என்று சொன்னார். இந்த இடத்துல லாஸ்யம்னு சொல்லுகிறார். லாஸ்யம் என்கிறது ஒரு விதமான நளினமான நடனம், தாண்டவம் என்கிறது கொஞ்சம் வேகமான நடனம் என்று கொள்ளணும். இதெல்லாம் நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இது. இந்த இடத்துல லாஸ்யம்னு சொல்றார், ஒரு நளினமான நடனம் அது. அது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், அப்படி திருவரங்கத்தில் ஒரு பெரிய மணிமண்டபேஷு ரங்கேஸ்வரேண சகிதா, அந்த ரங்கநாதனோடு கூடியதாக இது மணிமண்டபத்திலே, அவன் மண்டபத்திலே அப்படி எழுந்துள்ளுகிறான். அந்த திருவரங்கம் பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் இருக்க, அந்த மண்டபத்தில் ரங்கநாதன் நம்பெருமாள் நடையழகு அப்படி காண்பிப்பார். மிக அற்புதமாக நடை எழுந்துள்ளுவார். அப்படி எழுந்துள்ளுகிற பொழுது ஒரு இடத்துல என்ன பண்ணுவார்னா, வேகமாக எழுந்துள்ளுகிற பொழுது எல்லாரும் அப்படியே நிசப்தமாக வாயை பொழந்துண்டு அப்படியே என்ன அழகா எழுந்துள்ளுகிறார்னா அப்படியே அவரையே சேவித்து கொண்டிருப்பார். திடீர்னு ரங்கநாதன் என்ன பண்ணுவார்னா
ஒரு மூலையில வந்த உடனே அப்படியே சட்டன்னு நின்றுடுவர். இந்த நம்பெருமாள் நின்றுடுவர். அதுதான் இங்க லாஸ்யம் விகாய, அந்த நடனத்தை விட்டு விட்டு கிமபி ஸ்திதம் ஆஸ்ரயந்தி, அந்த சமயத்துல ஒரு நிலை அப்படியே நிற்கிறான். அப்ப ரங்கேஸ்வரேன சகிதா மணிமண்டபேஷு, அந்த ரங்கேஸ்வரனும் மணிமண்டபத்துல ரங்கேஸ்வரனோடு கூடி இருக்கிறது அந்த பாதுகை. அப்பொழுது என்ன பண்ணுகிறது? மஞ்சுஸ்வனேஷு விரதேஷு. அப்போ மஞ்சுஸ்வனம், அந்த இனிமையான ஒலி, அந்த எம்பெருமான் நடையழுகு நடக்கிற பொழுதுதான் ஓசை எழுகிறது. அந்த நடையழுகை முடித்து விட்டு எம்பெருமான் ஒரே இடத்துல நின்று விட்டான். ஆனால் அப்பொழுது என்ன ஆகிறது? அந்த மஞ்சுஸ்வனம் விரதேஷு, அது ஓய்ந்து விடுகிறது. அப்போ இப்ப என்னாச்சு? பாதுகையிலிருந்து சப்தம் எதுவும் எழவில்லை, அப்படியே நின்று அந்த பாதுகை. பாதுகையிலிருந்து சப்தம் நின்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, விஸ்வமேதத்து மௌனேன அந்த பவதி முகரீ கரோதி. அப்பொழுது மௌனேனா, உன்னுடைய மௌனத்தினாலே நீ என்ன பண்ணுகிறாய் என்னால், இந்த விஸ்வமேதத்து முகரீ கரோதி, உலகில் உள்ளவர்களை எல்லாம் அப்படியே முகரீ வார்த்தை சொல்லும்படி நீ செய்து விடுகிறாய் என்ற. அதாவது பாதுகையில சமர்ப்பித்துக் கொண்டு எம்பெருமான் வேகமாக எழுந்துள்கிற பொழுது பாதுகையினுடைய ஓசை கேட்கிறது. மற்றவர்கள் எல்லாரும் வாய் மூடி மௌனியா இருக்கிறார்கள். அவன் அந்த நடையை நிறுத்திவிட்டு ஒரு க்ஷணம் நின்னானால் பாதுகையிலிருந்து ஓசை ஓய்ந்து விடுகிறது. எதிரில் இருக்கிறவர்கள் எல்லாம் அடடா என்ன அழகான நடை, ஆஹா ஆஹா என்று இவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்களோ இல்லையோ, ஆஹா பாதுகையினுடைய ஓசை இருக்கிற பொழுது ஜனங்களுடைய ஓசை இல்லையா, பாதுகை ஓசையை நிறுத்தின உடனே ஜனங்கள் ஓசை பண்ணுகிறார்களாம். பார்த்து சொல்லும்படியா அவர்களை நீ பண்ணுகிறாய், இது மிக ஆச்சரியம் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அந்த பாதுகையினுடைய ஓசை இல்லாமை இரண்டையுமே வர்ணிக்கிறார் என்று நாம் கொள்ளலாம். அடுத்தபடியாக 446வது ஸ்லோகம். இந்த 446வது ஸ்லோகத்தில் வேறு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமான் திருவிக்கிரமனாய் உலகத்தை எல்லாம் அளந்த காலத்திலே மகாபலியினுடைய தலையிலே தன்னுடைய திருவடிகளை வைத்தான் அல்லவா, அப்பொழுது அந்த பாதுகையினுடைய ஓசை ஏதோ ஒன்றை சொல்லுகிறது என்ற விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறது ஸ்லோகத்திலே பார்ப்போம். விஸ்மாபிதேவ பவதி மணிபாதரக்ஷே வைரோச்சனேர் விதரணேன ததா விதேனா ஏதாவதா அலமிதி தேவி கிரஹீதபாதா நாதம் திரிவிக்ரமம் அவாரயதேவநாதைஹி. எம்பெருமான் உலகத்தை எல்லாம் அளந்தான், மகாபலியின் இடத்துல தானம் வாங்கி. அந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும், அதை நாம் விவரிக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படி எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? அந்த அளந்த பொழுது என்ன பண்ணா? வைரோச்சனேர் விதரணேன ததா விதேனா. வைரோச்சனன்னு பேர், அதாவது விரோச்சனன் என்பவனுடைய பிள்ளை மகாபலி, அதனால அவனுக்கு வைரோச்சனன் என்று பெயர். அவன் என்ன பண்ணினான்? தானம் கொடுக்குறான். 3 அடின்னு கொடுத்த உடனே எல்லாம் கேட்டதையெல்லாம் கொடுத்தானோ இல்லையோ, அதனால விஸ்மாபிதேவ பவதி, ரொம்ப ஆச்சரியப்பட்டாளாம் இந்த பாதுகாதேவி. அடடா என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், இப்படி கொடுக்கிறானே மகாபலி, தானம் கொடுக்கிறானே என்று இவள் ஆச்சரியப்பட்டாளாம். ரொம்ப ஆச்சரியப்படுத்தவர் போல இருந்தாள். இல்லை எம்பெருமான் அளந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டாள் என்னும் கொள்ளலாம். அப்பொழுது ததாவிதேனா, அந்த சமயத்திலே அப்படியாக வைரோச்சனேர் விதரணேனா, வைரோச்சனன் கொடுத்த பொழுது என்ன பண்ணினா? எம்பெருமான் உலகத்தை எல்லாம் அளந்தான். அளந்த பொழுது முதலடிக்கு பூமியெல்லாம் அளந்தான், 2வது அடிக்கு ஆகாசத்து மேலுலகங்களை எல்லாம் அளந்தான். கடைசியில் 3வது அடிக்கு என்ன பண்றது? மகாபலியினுடைய தலையிலேயே திருவடியை வைத்து அழித்தினானா. உடனே இந்த பாதுகை என்ன சொல்றதான்? ஐயோ இவ்வளவு கொடுத்தானே மகாபலி, இதோடு போரும், ஏதாவதா அலமிதி, இது போருமே போருமே, அவனை இன்னும் தண்டிக்க வேண்டாமே, விட்டு விடலாமே, கருணை இருக்கிறது அல்லவா இந்த பாதுகைக்கு. எம்பெருமான காட்டிலும் பாதுகைக்கு கருணையா. அதனால என்ன பண்ணுகிறது? அந்த பாதுகை எம்பெருமானுடைய திருவடிகளை கிரஹீதபாதா, எம்பெருமானுடைய திருவடிகளை கட்டியாக பிடித்து கொண்டு என்ன பண்ணுகிறது? திரிவிக்ரமம் நாதம் ஏதாவதா அலமிதி, அந்த எம்பெருமானை பார்த்து இது வரைக்கும் பண்ணின வரைக்கும் போரும், பாத்தாள லோகத்துல வைத்து விட்டாய், அதோடு போரும் என்று அவாரயத்தேவா, அந்த எம்பெருமானை அவாரயத்தி தடுக்கிறா போலே இருக்கிறது. இதற்கு மேலே மகாபலியை தண்டிக்க வேண்டாம், இதோடு போரும், விட்டுவிடும் விட்டுவிடும் என்று சொல்லுவது போல அந்த பாதுகையினுடைய ஓசை இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.